திருப்பதியில லட்டு பிரச்சனை என்ன முடியல, அதுக்குள்ள தயிர் சாதத்துல பூரா விட்டுருக்காங்க. அன்னதான கூடத்துல பக்தர் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவரோட பங்குல இருந்திருக்கு. அதிகாரிகள் அலட்சியமா இருக்காங்கன்னு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க. ஆனா அவங்க மேல எடுக்கணும், எடுத்தாலும் என்ன பயன்? ஒரு சின்ன கதை நேத்து எனக்கு நடந்துச்சு. நைட் ரொம்பவே கிரேவிங்கா இருக்குன்னு பக்கத்துல இருக்க ஒரு தாபாக்கு போனேன். பின் குறிப்பு, அது நல்ல பக்காவான டேஸ்டோட இருக்க ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு ரெஸ்டாரண்ட். நம்பி போயிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டு டொமேட்டோ கெச்சப் எடுத்து ஊத்துனா புழு வருதுங்க. மனசே உடஞ்சு போச்சு தெரியுமா? ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் போறப்போ ஃபர்ஸ்ட் கெச்சப் பாட்டில பாருங்க, அவங்க கழுவவே மாட்டாங்க, ஃபுல்லா புழுவா இருக்கும்னு சொன்னது. இந்த கோவில், ஹோட்டலு, வீடு, எஸ் வீடுன்னு தான் சொல்றேன். அலட்சியத்தினாலேயோ சோம்பேறித்தனத்தினாலேயோ ஒரு ஃபுட்டோட தரத்தை கம்மி பண்ணி யாருக்கும் தரதில்லை. நாம தரத்தை கம்மி பண்ணி அதிக நாள் வச்சிருந்தா நிறைய பேருக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஆனா முன்ன வாங்கின போய் காசு டொனேஷன் எல்லாமே அதே போல வாங்கலாம். அப்பதான் நம்மளும் போய் கணக்கு காட்டி கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும் சைட்ல. இப்படி காசுக்காக மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம சொசைட்டில காரு பங்களான்னு எல்லாரும் முன்னாடியும் மாசா கெத்தா வாழ்ன்ற மைண்ட் நமக்கு எப்ப வந்துச்சோ அப்பவே இந்த குவாலிட்டின்ற வார்த்தையை தான் நம்ம முதல்ல காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இனிமே போக போக ஜஸ்ட் பேர்ல தான் இருக்கும் போல அந்த வார்த்தை, நிஜத்துல இல்ல.